velocity தங்கையில p is equal to 2 pi இங்க பாருங்க 2 pi mobq ஆல்ரெடி முதல் இதுல செகண்ட் கேஸ்ல பார்த்திருக்கோம் 2 pi mobq velocity பாக்குறீங்க அப்ப இவர் இப்படி சுத்தி வரைய pitch அதுக்கு ரெண்டுக்கு முடியான கேப்புக்கு டைம் டேக்கன் t ஆ இருக்கு 2 pi m by bq அதாவது அப்படி சுத்தி கொண்டு வருது அந்த ஒருக்கா சுத்தி வர டைம் சுத்தி வர டைம் தான் பீரியட் ஆஃப் ரிவல்யூஷன் அது 2 pi m by bq ஆக இருக்கும் ஒருக்கா சுத்தி வர டைம் 2 pi m by bq அப்ப மீன் நோக்கி போகும் அது சுத்தி கொண்டு போகும் அது சுத்தி வர டைம் கண்டுட்டோம் velocity component v cos theta vertical v cos theta இருக்குது v cos theta ஓட எவ்வளவு தூரம் போகுது pitch ன்னு சொன்னா p ன்னு சொன்னா அத சுத்தி வர டைமால மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா அப்ப இதுல இது ஒன்றுதான் வித்தியாசமா இருக்கு அடுத்து பாருங்க fourth one இதுல இந்த கொஸ்டினை பார்க்கலாம் நீங்க பாருங்க அந்த கொஸ்டினை இதே போட்டுக்கு நீங்க ஆன்சரையும் போட்டுக்கு நீங்களே செக் பண்ணி கொள்ளலாம் எல்லாத்தையும் நான் செய்யாம இது பாருங்க நீங்க வேண்டாம் இதை என்ன செய்யலாம் ஸ்டில் பண்ணி விட்டுட்டு வெளியே பார்த்துட்டு விடையும் இருக்குத்தானே விடையும் போட்டிருக்கு என்ன மேலே செய்யுங்க இந்த வெளியே போட்டிருக்கு விடையும் போட்டிருக்கு ஆன்சரும் போட்டிருக்கு அதுக்குரிய என்னென்று செக் பண்ணி பாருங்க சரியா ஸ்டில் பண்ணி போட்டு பாருங்க நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் நீங்கள் ஸ்டில் பண்ணி பார்க்கலாம் ரைட் அது ஹோல் எஃபெக்ட்டுக்கு முதல் நாங்கள் அடுத்தது ஹோல் எஃபெக்ட் முதல் இதுல வர கொஸ்டின் நாங்கள் பார்ப்போம் அடுத்த ரெக்கார்டிங்ல நான் ஹோல் எஃபெக்டை சொல்லுவேன் சரியா அதுக்கு முதல் இப்ப இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதுல வர கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை நீங்களா செக் பண்ணி பாருங்க அதை போடுறேன் டிட்டர்மின் த இனிஷியல் டிரெக்ஷன் எப்படி இருக்கும் எந்த பக்கமா இருக்கும் கரண்ட் சார்ஜ் வருது கிராஸ் இருக்கு எப்படி போகும் எந்த பக்கமா போகும் அதை நீங்களே பார்த்து உங்களுக்கே விட்டுக்கொள்றேன் எப்படி கிராஸ் வேண்டாம் பார்க்கலாம் cross உள்ளுக்கு போறண்டா கர்ன் போறண்டா upward cross in inward direction current towards right goes upward சரி இதை நீங்களாவே பார்த்துக் கொள்ளுங்க சரி இது ரெண்டு கல் இருக்கு அடுத்து இங்க இப்படி ரெண்டு இருக்கு 4 क्वेश्चन இருக்கு சரியா ரைட் இந்த क्वेश्चனை பாருங்க இதுல செகண்ட் क्वेश्चனை ஒருக்க நான் செய்து வரேன் சரியா பாருங்க கேள்வியை பாருங்க wire having a mass per unit length தந்திருக்கேன் mass per unit length 0.5 m by l தந்திருக்கேன் mass per unit length 0.5 convert பண்ணுவோம் gram centimeter minus அதை convert பண்ணணும்டா 0.5 10 to the power minus 3 kilogram centimeter and 10 to the power minus 2 meter the 0.05 kilogram meter minus 1 சரிதானே ரைட் சென்டிமீட்டர் மீட்டர் அப்ப கிலோகிராம் மீட்டர் மைனஸ்ல மாத்திட்டேன் சரிதானே பட் அந்த நீங்க அதை கன்வெர்ட் பண்ணுவோம் அப்ப மாஸ் பெர் யூனிட் லென்த் தந்தாச்சு அந்த கண்ட்ருக்கு தந்ததை மாத்தி வச்சுக்கணும் கரண்ட் தந்திருக்கு 2 ampere I is equal to 2 ampere தந்திருக்கு கரண்ட் horizontal to the south நோக்கி போகுது அப்ப நான் சவுத் சொன்னா பாப்போம் சவுத் நோக்கி போகுது what is the direction of the magnitude of the minimum magnetic field needed to lift ஒரு ராட் ஒன்று இருக்க தூக்கும் சரியா அப்ப நான் இங்கால இது நான் அப்படி இருக்கவையா எனக்கு இங்கால சவுத் இருக்கவையா நான் அப்படியே இதுல சவுத் நடக்கிறேன் இந்த பக்கமா சவுத் நடக்கிறேன் இது ரொட்டாண்டு வைக்கிறேன் கரண்ட் சவுத்த நோக்கி போகுது சவுத் இல்ல
ஹொரிசான்டல் டு தி சவுத் நோக்கி போகுது. வெயிட் மாஸ் இங்க இருக்கு போது mg இப்படி இருக்க போது லிஃப்ட் பண்ணோம். ஃபோர்ஸ் மேல் நோக்கி இருக்கும். அப்ப தூக்குறதுக்கு என்ன என்ன அப்ப இதுல பாப்போம். what is the vertical what is the direction of the magnitude of the minimum magnetic field கேட்கிறா vertical தூக்கணும் சரியா ரைட் தூக்கணும் பாப்போம். அப்ப mass per unit length தந்திருக்கணும், கரண்ட் தந்திருக்கணும் சரியா, கரண்ட் தந்திருக்கு. அடுத்தது கரண்ட் தந்திருக்கு சரியா, கரண்ட் பக்கமா போதும். ஃபோர்ஸை தூக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன செய்யணும் இந்த அப்ப சவுத்தை நோக்கி போகுதா, சவுத் இது இது இங்க நார்த் ரைட். அப்ப இங்க ஃபோர்ஸ் மேல் நோக்கி போகணும், கரண்ட் பிடிக்கணும். அப்ப இங்க நோக்கி இருக்கு. இங்க என்ன இந்த பக்கமாண்டா அது இந்த பக்கமா ஈஸ்ட் நோக்கி இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க, அப்பல விட்டப்ப இந்த பக்கமா கரண்ட் போகுது, ஃபோர்ஸ் மேல் நோக்கி லிஃப்ட் பண்ணணும். அப்ப இது எங்க ஈஸ்ட நோக்கி இருக்கும். ஈஸ்ட் இதன்படி பார்க்க எனக்கு இது சவுத், இது நார்த், உள்ளுக்க வெஸ்ட், இது ஈஸ்ட். ஈஸ்ட நோக்கி இருக்கும் சரியா. அப்ப ஈஸ்ட நோக்கி இருக்கணும் டிரெக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிரெக்ஷன் ஈஸ்ட நோக்கி. டாட் நான் இதுல டாட் போறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டாட் இருக்கணும் பி. அப்ப இதுக்கு ஈக்குவேஷன் F is equal to BIL. அப்ப B F का mg தான் இருக்கு, mass mg BIL. உங்களுக்கு கேட்டது B a சப்ஜெக்ட் ஆகும். B is equal to mg by IL. சரி mg by IL. massக்காக m by L g I m का 0.05 g10 போல ampere 2 பவுல வரும் 0.25 0.25 25 நியூட்டன். சரி டெஸ்ட்ல ஏதாவது இந்த செய்திகளை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவு டெஸ்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரியான ஓகேயா, நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த பாருங்க, அடுத்த ரெக்கார்டிங் முதல் இந்த கொஸ்டின், இந்த ரெக்கார்டிங் முதல் இந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னா அடுத்த ரெக்கார்டிங்க பேருந்து நீங்கள் ஈஸியா இருக்கு. நீங்கள் இதை நான் 2 கொஸ்டினை ஒருக்கா செய்து இந்த 2 கொஸ்டினை பாருங்க. மற்ற கொஸ்டின் தேவையில்லை, 2 3 செகண்ட் தேர்டு செகண்ட் ஃபோர்த்து 5 4 பாருங்க ஞாபகம் வச்சிருங்க. அடுத்த ரெக்கார்டிங்ல நான் உங்களுக்கு செய்துடுவேன். இப்ப 4 5 என்ன மாதிரி 2 வேற ஃபோர்த் இருக்குது, இந்த மாதிரி கரண்ட் ஓடுது, அதால வர ஃபோர்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வர ஃபோர்ஸ் கேட்கும். அப்ப நீங்க செய்து வச்சுக்கீங்களா. அப்ப இந்த அடுத்த ரெக்கார்டிங் பார்க்க முதல்ல இந்த கேள்வியை நீங்கள் ஸ்டில் பண்ணி போட்டு செய்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் அடுத்த கணக்கு விளங்கப்படுத்திக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சும்மா பாத்தீங்கன்னு போனீங்கன்னா ஒன்றும் விளங்கா, முதல் செய்து பார்ப்போம். இது 4வது கொஸ்டின் பார்த்துருப்பீங்களானே. ரைட், 5வது கொஸ்டினே பாருங்க. 5வது கொஸ்டின்லயும் இப்படி ஒரு ரிங் இருக்குது, எல்லாத்தையும் செய்த கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய போறேன். ரிங் இருக்குது, ரிங்ல வர ஃபோர்ஸ் என்னண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு ஆங்கிள் போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டால வர வாட் இஸ் த மேக்னெட் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்குது. அப்ப பிஏ 2 பிரிச்சு பார்க்கணும். யூசிங்கோ மற்றது அதை பார்க்கலாம். அடுத்த ரெக்கார்டிங் அதான் செய்ய போறோம். அடுத்தது
இந்த சார்ஜ் 8 கொஸ்டின் செய்வேன் 8 செய்வேன் 8 கொஸ்டின் பாருங்க புரோட்டான் நியூட்ரன் வருது புரோட்டான் பார்ட்டிகிள் டியூட்ரன் வருது அல்பா பார்ட்டிகிள் புரோட்டான் டியூட்ரன் அல்பா பார்ட்டிகிள் ஒரு மேக்னெட் எலக்ட்ரிக் ஃபீல்டால எலக்ட்ரான் கன்னால எக்ஸ்ரே பண்ணி போகுது எக்ஸ்ரே பண்ணி போனோன்னு இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போய் ரொட்டேட் டர்ன் பண்ண போகுது ஒரு சர்க்குலர் பாத்ல போக போகுது இப்போ சர்க்குலர் பாத்ல போய்க்க அதுல வர ரேடியஸ் கூடிய ரிலேஷன் புரோட்டான் சார்பாக இருக்கு சரியா 8 இந்த 9 செய்வேன் 9 பாருங்க 9 அடுத்த கிளாஸ்ல நான் ஹோல் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு இந்த விழாக்களையும் செய்வேன் சரியா இப்போ ஹோல் எஃபெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு இதுல 9 கொஸ்டினையும் செய்கிறேன் 9 ஹோல் எஃபெக்ட் கொஸ்டின் சரிதானே 8 9 அப்ப அவ்வளோத்தையும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க நீங்க நேரம் கிடைக்கிற இடம் இதை போட்டு பார்த்து செய்து கொள்ளலாம் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியா இருக்கும் சரியா இப்ப நீ பாட்டு அடுத்த ரெக்கார்டிங்ல போடுவேனா